காரைக்கால் நகரப்பகுதியில் காரைக்கால் துறைமுகம் மூலமாக நிலக்கரி ஏற்றி செல்லக்கூடிய ரயில் பெட்டி என்பது அது தவிர்க்க முடியாத ஒன்றுதான் என்பதும் எங்களுக்கு தெரியும். ஒரு ஊரினுடைய வளர்ச்சி என்கிற போது இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். ஆனால் இப்பொழுது காரைக்கால் நகரை பொறுத்தவரையில் எப்போது அந்த ரயில் போகுது, எப்போ ரயில் வருது ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. எதுவுமே ஒரு ஷெட்யூல்டாக போகல. ஒரு ஷெட்யூலில் போனால் கூட மக்களுக்கு ஒரு மைண்ட் செட் ஆகிடும். இந்த டைமில் போனால் ட்ரெயின் வரும், இந்த டைமில் ட்ரெயின் வராது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இப்போ அவங்க நினச்சா போகுது, நினச்சா வருது, யாருடைய கண்ட்ரோலில் அது இருக்குதுன்னு தெரியல. அது அப்படி வந்தால் கூட ஒரு கிராஸ் ஆகி போகும்போது ஏறத்தாழ 15 நிமிஷம் ஆகுது அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகி போகிறது. ஸ்கூலுக்கு போகிறவங்க இருக்காங்க, அவசரமாக ஆஃபீஸ் போகிறவங்க இருக்காங்க, ஆம்புலன்ஸ் ஸ்டாஃப் வசதி இப்போ பாதிக்கப்படுது. இந்த மாதிரி பல விதமான ஒரு கல்யாண காட்சிக்கு போகிறாங்க, துக்கத்துக்கு போகிறாங்க. இந்த மாதிரி எதுக்குமே ஒரு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கிறாங்க. அதை நான் பலமுறை பேட்டியும் கொடுத்து பார்த்துட்டேன். இப்போ மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பேசியிருக்கிறோம். பேசி அதை நீங்கள் உடனடியாக நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அவரும் கேட்டிருக்கிறார், செய்வார் என்று நான் நம்புகிறேன். அதே மாதிரி இப்போ இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம காரைக்காலில் இப்போ அரசாங்கம் நிறையா காலி இடங்களை ஃபில்லப் பண்ணிகிட்ருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கான காலி இடங்களை ஃபில்லப் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது என்ன ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, நம்ம காரைக்கால் பிள்ளைங்களுக்கு அதிகமாக வரதே இல்லை. பல இடங்களிலும் இங்கே ஜாயின் பண்ணுறாங்க, அப்புறம் சர்வீஸ் பிளேஸ்மெண்ட்டில் போயிடுறாங்க. காரணம், காரைக்கால் பிள்ளைங்க கம்ப்ளீட் பண்ண முடியல, அந்த அளவுக்கு இப்போ போட்டி போட்டு தேர்வில் வர முடியல. ஏன்னா ஒரு நல்ல கோச்சிங் சென்டர் வைக்கணும்னு சொல்லி நம்மளும் அதெல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸில் செய்கிறாங்க. பட் நம்ம இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை வைத்து தான் நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். இப்போ நிறைய போஸ்ட்டு கால்ஃபார் பண்ண போகிறாங்க. அப்படி கால்ஃபார் பண்ண போகும்போது அதே நிலை தான் காரைக்காலில் தொடரும். காரைக்கால் பிள்ளைகளுக்கு காரைக்காலில் இருக்கக்கூடிய வேகன்சியில் ஃபில்லப் பண்ணுங்க நம்ம கேட்டால் கூட அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அட்லீஸ்ட் நம்ம காரைக்கால் பிள்ளைங்களுக்கு நிறையா வேலைவாய்ப்பில் இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். நம்முடைய காரைக்கால் போர்ட் மூலமாக அந்த CSR என்று சொல்லக்கூடிய அந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் அவர்கள் நிதி ஒதுக்கலாம் என்று எங்களுக்கு தெரியும். எனவே பெரிய அளவில் நிதி எதுவும் அவர்கள் ஒதுக்கவில்லை. இப்பொழுது அதுக்கான பெரிய தொகை ஒதுக்கி இந்தியாவில் தலைசிறந்த கோச்சிங் நிபுணர்கள்லாம் கொண்டு காரைக்காலில் ஒரு நல்ல ஒரு கோச்சிங் சென்டர் அமைச்சு இந்த பிள்ளைகளுக்கு எப்படி கொடுப்பீங்களோ அதை கலெக்டர் முடிவு எடுக்கட்டும், MLAக்களை கலந்து முடிவு எடுக்கட்டும். முடிவு எடுத்தார்னா அந்த காரைக்கால் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல கோச்சிங் இல்லாதவுடைய விளைவு தான் இன்றைக்கு யாருக்கும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். இது ரெண்டையும் வார் ஃபூட்டிங்கில் போர்க்கால அடிப்படையில் மாவட்ட ஆட்சி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்றால் நான் புதுச்சேரி தலைமைச் செயலர், முதலமைச்சர் என்று போகக்கூடிய சூழ்நிலை வரும். எனவே இதை கொஞ்சம் சீரியஸாக கலெக்டர் பார்க்கணுங்கிறது என்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எண்ணம். அதை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம், செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.